இந்த மாதத்தில் கர்த்தர் கூட இருந்து நமக்கு அதிசயங்களை செய்ய போகிறார். நாம் எதிர்பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். உபாகமம் 33வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரை. உபாகமம் 33:27. அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயல்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோப்பின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். இஸ்ரவேலே, நீ பாக்கியவன். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சனம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். இங்கே மோசே 12 அந்த கோத்திரத்துக்கு வாழ்க்கைகள் சொல்லுகிற பொழுது அவர் அநேக காரியங்களை குறித்து சொல்லுகிறார். இங்கே பார்க்கிறோம், ஆசரை குறித்து அப்படி சொல்லுகிற பொழுது, அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்களே உனக்கு ஆதாரம். கர்த்தர் தான் நமக்கு இன்றைக்கு ஆதாரமாக இருக்கிறார். அவரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். அவரை ஏற்றுக்கொண்ட நாம் சுகமாக தனித்து வாசமாயிருப்போம். அதாவது இந்த கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய கரமும் நம்மோடு இருக்கிற பொழுது எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில நாம் சந்தோஷமாக அவருடைய ஆசீர்வாதத்தில் நாம் இருக்க முடியும். அவர் ஒரே வார்த்தையில் சொல்றார், இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அப்ப ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஒப்பானவர்கள் இந்த பூமியிலே ஒருவரும் இல்லை. நாம் ஒவ்வொருவருமே தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றவர்களா இருக்கிறோம், கனம் பெற்றவர்களா இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வல்லமையை நம் மூலமாக வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இப்படி நம்ம மேல அன்பு கூர்ந்து அவர் தம்முடைய காரியங்களை வெளிப்படுத்துகிற பொழுது நம்முடைய இருதயமும் நம்முடைய மனமும் கர்த்தருடைய வார்த்தைகளிலே அதுல சந்தோஷம் காண வேண்டும். நம்ம எதை விரும்புகிறோமோ எதை ஆசைப்படுறோமோ அதையே நம்ம நோக்கமா இல்லாமல் தேவன் எதை விரும்புகிறார், தேவன் எதை ஆசைப்படுகிறார், தேவனுக்கு எங்கே மகிமையை கொண்டு வருமோ அதை நாம் செய்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம், இந்த வேத புஸ்தகம் இந்த உலகத்துல எதை மேன்மையாக எண்ணுகிறார்களோ, பணம், பொருள், இன்னும் விலையேற பெற்ற பொருட்களை மேன்மையாக எண்ணுகிறார்கள். ஆனா அந்த வேத புஸ்தகம் எதை மேன்மையாக கனமாக எண்ணுகிறது என்று கடந்த வாரத்துல 4 காரியங்களை பார்த்தோம். முதலாவது தேவனுடைய வார்த்தை மேலானது. தாவீது சொல்றப்ப, ஆண்டவரே, 1000 பொன்னு வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதம் நலம். நீர் ஆண்டவரே விளம்பின இந்த வேதம் மகத்துவம் உள்ளது, இது மேன்மையானது என்று தாவீது சொல்லுகிறார். அதே போல தாவீது சங்கீதம் 84ல 1000 நாட்களில் ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கலாம், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் தங்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள் நல்லது. கர்த்தர் இல்லாம 1000 நாட்கள் எல்லா பக்கம் போயிட்டு வந்தாலும் கர்த்தரோடு இசைந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள் மேன்மையானது, அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். ஏன்னா கர்த்தரை துதிப்பது, ஆராதிப்பது, தேவ சமூகத்துல காத்திருப்பது, அது மிகுந்த மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறது. அதுக்கு அடுத்தபடியாக 3வதாக, மனிதன் உலக மனத்தை தனதாக்கி கொண்டாலும் இந்த ஆன்மா கெட்டு போனால் அவனுக்கு லாபம் ஒன்றும் இல்லையே. அதாவது ஆவி, ஆத்மா. இந்த ஆவி ஆத்மா தான் நரகத்துக்கு போகும். இந்த ஆவிக்கும் ஆத்மாவுக்கு தான் அங்க வேதனை. அப்ப இந்த ஆத்மாவை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். உங்கள் மனம் புதிதாக வேண்டும் என்று சொல்லுகிறார். வார்த்தையினாலே ரட்சிக்க வல்லமையுள்ள, அதாவது ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ள வசனத்தை நம்ம சாந்தமா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆத்மா விலையேற பெற்றது. அவர் சொல்லிட்டார், உலகம் பூரா ஆதாயப்படுத்தினாலும் இந்த ஒரு மனுஷன் அவன் கெட்டு போயிட்டான், அவனுக்கு எல்லாத்தையும் ஆதாயப்படுத்திட்டு ஆன்மாவை கெடுத்துட்டு வந்தான்னா லாபம் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிற ஆத்மா விலையேற பெற்றது.
அடுத்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்பெயர், பரிசுத்தவான், நீதிமான்கள் என்று தேவன் வந்து நமக்கு ஒரு நல்ல பெயரை கொடுத்திருக்கிறார். அந்த நல்ல பெயர் மூலமாக கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதுனால கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ளே வெளிப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டா பைபிளை விட்டு கோயிலுக்கு போறாங்க, ஆனா பயங்கரமா சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்கன்னு வந்து அதை சொல்றப்ப அந்த இடத்துல வந்து கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. நமக்குள்ள இருந்து ஒரு மரண வாசனை போகிறது. ஆனா ஜீவ வாசனையாக இருக்க வேண்டும். பவுல் அதனாலதான் 2 கொரிந்தியர்ல சொல்றப்ப நாங்கள் தேவனுக்கு என்று கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். சரி, இன்றைக்கு வேதத்துல எந்த காரியத்தை குறித்து மேன்மையாக சொல்லி இருக்கிறார் என்று பார்ப்போம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 7வது வசனம். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கள். ஞானம், அறிவு, புத்தி என்று நீதிமொழிகள்ல ரொம்ப தெளிவாக அநேக காரியங்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அறிவுங்கிறப்ப காரண காரியங்களை அறிந்து கொள்கிறோம். புத்தி என்று சொல்லுகிற பொழுது அறிந்த காரியங்களை நன்றாக புரிந்து கொள்ளுகிறோம். இந்த அறிந்து கொண்ட புரிந்து கொண்ட காரியங்களை செய்வதற்கு ஒரு ஞானம் வேண்டும். துக்க வீட்டில் எப்படி இருக்கணுமோ அந்த இடத்துல போய் அதற்கேற்றாப்போல இருக்க வேண்டும். மகிழ்ச்சியாக இருக்கிற இடத்துல போய் அதற்கேற்றாப்போல மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதை மாற்றி செய்கிறப்ப நமக்கு ஞானம் இல்லை. ஒருத்தர் தொழில ஆரம்பித்து ஒரு ஊழியக்காரர் கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொல்றப்ப அவர் கம்ப்யூட்டர் சென்டர், அப்பதான் கம்ப்யூட்டர் வந்த காலத்துல கம்ப்யூட்டர் சென்டர் ஆரம்பிச்சார். இவரை கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொன்னா அங்க போய் வந்து கர்த்தாவே, இவர் வந்து பிரயாசப்பட்டு இந்த தொழிலை ஆரம்பிக்கிறார், கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் நீர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர், உம்முடைய நாமத்துல ஆரம்பிக்கிறார், ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்றதை விட்டுட்டு இந்த கம்ப்யூட்டர் எல்லாம் வந்து பிசாசுக்குரியது, அதை அந்தி கிறிஸ்து வந்து எடுத்து இதெல்லாம் பயன்படுத்துவான், இது வந்து பிசாசு காரியம் தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு அங்கே வந்து போய் அப்படி சொல்லிட்டு ஜெபம் வந்தார். அந்த இடத்துல வந்து ஞானம் இல்லாம அவர் சொன்னது ஒரு சில காரியங்கள் உண்மைதான். ஆனா அந்த இடத்துல ஒரு தொழில் ஆரம்பிக்கிற பொழுது அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்து அதை நன்றாக சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று அதை சொல்றதை விட்டுட்டு எதிர்மறையா சொல்லிட்டு ஆண்டவரே ஆசீர்வதிட்டு வந்துட்டார். அது ரொம்ப சங்கடமாயி போச்சு கூப்பிட்டவருக்கு. அப்ப ஞானம் இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடாது. ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை அறிந்து கொள்வார்கள், உணர்ந்து கொள்வார்கள். ஞானவான்கள் யாருங்கிறப்ப அநேகரை நீதிப்படுத்துகிறவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானவான். அப்ப ஞானம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது. நீ என்னத்தை சம்பாதித்தாலும், வெள்ளி, பொண்ணு, விலையேற பெற்ற பொருட்கள், இன்னும் வேற எவ்வளவு பேங்க் அக்கௌண்ட் நமக்கு வந்து பெருகினாலும் அதை சம்பாதிக்கிறத காட்டிலும் இந்த ஞானமும் புத்தியும் ரொம்ப முக்கியம் என்று சொல்லுகிறார். 5வது வசனம் பாருங்க. ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு, அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும், அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். சரி, இப்ப வந்து ஞானத்தை நம்ம சம்பாதிக்கணும்னு சொல்லி இருக்கு. ஞானம்னா வந்து காசு கொடுத்தா எங்கேயும் கிடைக்காது. கர்த்தரே வந்து நமக்கு ஞானமா இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தியா இருக்கிறது. அப்ப சத்தியத்தை அறிந்து கொண்டு அதை புரிந்து கொண்டு அதை ஏற்ற சமயத்துல சரியாக செய்கிற பொழுது அங்கே ஞானம் அங்கே விளங்கும். ஏசாயா 50வது அதிகாரத்துல ஏசாயா சொல்றப்ப, கர்த்தராகிய தேவன் எனக்கு கல்விமான நாவை கொடுத்திருக்கிறார், இலைப்படைந்தவர்களுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லும்படி அவர் கல்விமான நாவை எனக்கு தந்தருகிறார், காலை தோறும் எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவனை போல கவனிக்கும்படி என் செவியை திறந்தார். அவர் பேசுறப்ப நான் எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. அதாவது என் தாடி முடிய பிடிக்கிறவன்
போதும். அப்ப ஏசாயாவுக்கு வந்த அனுபவம், ஆனா அது இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமா இருக்கிறது. இன்றைக்கு அது போன்ற சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, நமக்கு களிமானை நாவை தருகிறார், நமக்கு துணையாக இருக்கிறார். இங்க சொல்லப்பட்டிருக்கு 8வது வசனம் பாருங்க, நீ அதை மேன்மைப்படுத்த அது உன்னை மேன்மைப்படுத்தும், நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும், அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். ஞானத்தை சம்பாதிக்கிற பொழுது இந்த